இந்தியாவில் ஒன்றிய அளவில் ஆட்சியில் இருந்தவங்களும் சரி, தமிழ்நாட்டில் மாநில அளவில் ஆட்சியில் இருந்தவங்களும் சரி, மிக கேடான ஆட்சியை தான் கடந்த 50-60 ஆண்டுகளில் வழங்கியிருக்கிறாங்க. இந்த கேடான ஆட்சியாளர்களை மொத்தமாக அழித்தொழிக்க, இவங்களெல்லாம் நீக்கிட்டு ஒரு நல்ல அரசியலை கொடுக்க, ஒரு நல்ல அரசியல் கட்சி வந்துடாதா, ஒரு நல்ல அரசியல் தலைவர் வந்துட மாட்டாரா, ஒன்றியத்தில் காங்கிரஸ் பாஜக தவிர்த்து ஒரு நல்ல அரசியல் சக்தி உருவாயிடாதா, தமிழ்நாட்டிலையும் திமுக தவிர்த்து ஒரு நல்ல அரசியல் கட்சி, ஒரு நல்ல அரசியல் தலைவர் வந்துட மாட்டாரா அப்படின்னு நம்மளாம் யோசிச்சுட்டு இருந்தபோது, எதிர்பார்த்து கொண்டிருந்த போது, இவர் எல்லாரையும் கேள்வி கேட்குறாரு, இவர் எல்லாரையும் சரியான இடங்களில் எதிர்க்கிறாரு, சரி இவர் ஒரு நல்ல அரசியல் தலைவராக வருவார் அப்படின்னு நாமெல்லாம் எதிர்பார்த்த ஒரு தலைவர் என்னப்பா இவர் இப்படிலாம் பண்ணுறாரு, இவர் தந்தை பெரியாரையே விமர்சிக்கிறாரு, இவர் இவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வருது. குறிப்பாக ஒரு முன்னாள் நடிகை இவர் சில விஷயங்களை என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. இவருடைய மேலே குற்றச்சாட்டுகளை வைத்து இவருடைய கட்சிக்காரர்களே இவருடைய கட்சியிலேருந்து விலகிட்டு இருக்காங்க அப்படின்னு பல கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். ஆமாம், நான் சொல்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் குறித்து கடந்த ஒரு 2-3 மாதங்களில் இவ்வளவு குற்றச்சாட்டுகளும் அணிவகுத்து நிற்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாமெல்லாம் நம்பலாமா வேண்டாமா, இல்லை இவரை வேணான்னு மொத்தமாக ஒதுக்கிட்டு ஏற்கனவே இருந்த கேடான ஆட்சியாளர்கள், கொடுங்கோலர்கள், மோசமான ஃப்ராடுக்காரர்கள், ஊழல்வாதிகள், கிரிமினல்கள், கேடுகட்டவர்களாக இருந்தாலும் கூட அவங்களாம் ஓட்டு போட்டு பழகி போச்சுங்க, பேசாமல் அவங்களுக்கே ஓட்டு போட்டோம் அப்படின்னு நீங்களாம் நினச்சிங்கன்னா இந்த காணொலி உங்களுக்கானது தான். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழரசு வலையொலி. நான் உங்கள் சரவணன். நேற்றைக்கு பிப்ரவரி 27, 2025 காலையில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுடைய நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு காவல்துறையினர் அவருடைய வீட்டில் ஒரு விசாரணை அழைப்பானை, ஒரு என்கொயரி சம்மன் அதை சர்வ் பண்ண கொடுக்க வந்திருக்கிறாங்க. அந்த அழைப்பானையை அவர்கள் கொடுக்க வந்தபோது நடந்த பிரச்சனை, அதைத் தொடர்ந்து சீமான் அவர்களுடைய வீட்டினுடைய காவலர் அமல்ராஜ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த இஷ்யூவை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். முதல்ல அந்த கைது செய்யப்பட்ட காணொலியை பார்த்துட்டு வந்தேன். நீலாங்கரை காவல் ஆய்வாளர் கூடிய காவல் ஆய்வர் நேரடியாக சீமான் காவல்துறை முக்கிய சம்மனை பிடித்தது யார் என்ற ஒரு விசாரணை நடத்துவதற்காக தற்போது காவல் ஆய்வாளர் அவர்கள் சீமான் இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார். சீமான் மனைவி மற்றும் உதவியாளர்கள் விசாரணை நடத்தவும் காவல்துறை ஒப்பப்பட்ட சம்மனுக்கு நீ விட போல செய்தியாளர்களிடம் நடந்து கொள்கிறார்கள். இந்த சம்பவத்தில் காவலாளியை சற்று நேரத்தில் அந்த காவலாளியை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக காட்சிகள் ஏற்க முடியும். முன்னே துப்பாக்கி எடுத்து கூறி அவருடைய காட்சிகள் இருக்கிறது. துப்பாக்கியையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். துப்பாக்கி காவலாளிகள் காவலாளி துப்பாக்கி காவலர்கள் சீமான் மனைவி போலீசாரிடம் தற்போது
காவல் ஆய்வு போது அவர் தடுத்து இந்த காணொலியை ஏற்கனவே எல்லாரும் நிறைய முறை பார்த்துருப்பீங்க. ஆனால் இதில் நமக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன, பெரும்பாலும் நாம் தமிழருடைய கட்சி சாராத பொதுமக்கள் இதில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். முதல்ல நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய வீட்டுக்கு காவல்துறையினர் வந்ததுக்கான காரணம் முன்னாள் நடிகை ஒருவர் கொடுத்த ஒரு புகார், ஒரு வழக்கு. அது கொடுக்கப்பட்டது 2013-11 அப்படின்லாம் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு புகார். அந்த புகாரில் கடந்த 10 ஆண்டுகள் நினச்சிருந்தா அவங்க வந்து விசாரணை நடத்தி அவங்க நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஆனால் நடவடிக்கை எடுக்கலை. ஏன்னு கேட்டால் சில நேரங்களில் அவங்கள சிலர் தூண்டி விட்டு பேச வைக்கிறாங்க, அரசியல் அழுத்தங்களுக்கு உட்பட்டு சில நேரங்களில் அவங்க பேசுவாங்க, சில நேரங்களில் அவங்க அமைதியாக இருந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது என்னமோ. அதற்கு பிறகு 2021 திமுக ஆட்சி வரும். திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு சீமானுக்கு முற்றிலும் முரணான, முற்றிலும் பகைமையான ஆட்சிங்கிறது திமுகவுடைய ஆட்சி. திமுக கட்சியே பகைமையான கட்சி தான் நாம் தமிழர் கட்சிக்கும் திரு சீமான் அவர்களுக்கும். அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகும் பெருசாக நடவடிக்கை எடுக்கப்படலை. அவங்க ஏற்கனவே இந்த புகாரை நான் வந்து திரும்ப பெற்றுக்கொள்கிறேன்னு எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்து திரும்ப பெற்றிருக்கிறாங்க. அதற்கு பிறகு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி இல்லை இந்த வழக்கை நான் தொடர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மின்னஞ்சல் கூட அதிகாரப்பூர்வமான, ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு ஒரு புகாராக எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் ஒரு மின்னஞ்சல் எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் ஒரு வாட்ஸ்அப் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கத்தகுந்தது அல்ல. ஆனால் அதை வைத்து ஒரு நீதிபதி ஒரு விசாரணை நடத்தி அவர் அதில் இந்த வழக்கை விசாரணை நீதிமன்றம் விசாரிக்கலாமா கூடாதா அப்படின்னு தீர்ப்பு சொல்கிறார். முதல்ல இந்த வழக்கு என்ன வழக்குன்னா, இவர் என்னை திருமணம் செய்வதாக சொல்லி என்னை திருமணம் செய்யாமல் ஏமாற்றி விட்டார். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சில ஊடகங்கள், அந்த ஊடகங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அறிவாலய ஊடகங்கள். அந்த அறிவாலய ஊடகங்களுக்கு அறிவாலயங்கள் போடுகின்ற எச்சி துண்டு, எச்சி எலும்பு, எச்சி இலை ஏதோ ஒன்று, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த எச்சி துண்டுகளுக்காக, எச்சி எலும்புகளுக்காக அவங்க ரொம்ப அநாகரிகமான செய்திகளை சித்தரிப்பாங்க. ஒரு ஊடகம் மக்களிடையே கருத்துருவாக்கம் செய்யக்கூடிய பணியையும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ செய்யுது. அப்போ மக்களுடைய மனநிலையை, மக்கள் என்ன முடிவு எடுக்கணுங்கிறத ஊடகங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தீர்மானிக்குது, முடிவு செய்யுது. அப்போ ஒரு ஊடகம் என்ன வரிகளை பயன்படுத்தணும், என்ன வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். திரு சீமானவருடைய இல்லத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு போட்டால் அது ஒரு நியாயமான செய்தி. திரு சீமானவருடைய பங்களாவில், அது என்ன பேய் பங்களாவா, இல்லை அது வந்து போட்டி போட்டு கிடக்குதா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஐயா ஸ்டாலின் அவர்கள் தங்கக்கூடிய சித்தரஞ்சன் சாலை இல்லத்தை இல்லம்னு சொல்லுவீங்களா, பங்களான்னு சொல்லுவீங்களா? ஐயா உதயநிதி அவர்களுடைய வீட்டை வீடுன்னு சொல்லுவீங்களா, இல்லை பங்களான்னு சொல்லுவீங்களா? சிஐடி காலனியில் இருந்த வீட்டை வீடுன்னு சொல்லுவீங்களா, பங்களான்னு சொல்லுவீங்களா? இல்லை கோபாலபுரம் இல்லத்தை கோபாலபுரம் இல்லம்னு சொல்லுவீங்களா, இல்லை பங்களான்னு சொல்லுவீங்களா? போயஸ் கார்டன் இல்லத்தை போயஸ் கார்டன் இல்லம்னு சொல்லுவீங்களா, பங்களான்னு சொல்லுவீங்களா? அப்போ அதை பங்களான்னு சொல்லுங்க. ஏன்னா சொகுசு பங்களா. இதை சொகுசு பங்களான்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலே நம்ம மனசுக்குள்ள என்ன தோணுன்னா, அப்படி இப்படி தான் இருந்திருக்குமோ, இப்படி தான் இருந்திருக்குமோ, இந்த மாதிரியான கெட்ட எண்ணங்கள் உருவாகும். அப்போ இந்த கெட்ட எண்ணங்கள் உருவாகிற வார்த்தைகளை அந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு அந்த வார்த்தையை சேர்க்குது. இந்த மாதிரி சொகுசு விடுதியில் தங்கினார், ஒரு தங்கும் விடுதியில் தங்கினார்னு போட்டால் அவங்க போட மாட்டாங்க. சொகுசு லாட்ஜ். ஏன்னா சொகுசு லாட்ஜ்னா உல்லாசமாக இருந்தார் அப்படின்னா அதுக்கு 100 அர்த்தம் இருக்குது. அப்போ மக்களிடையே கேவலமான எண்ணங்களை, ஒருத்தரை கேவலமாக சித்தரிக்கணும்னா இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. திரு சீமான் அவர்களுடைய வீட்டுக்கு காவல்துறையினர் போயிருக்கிறாங்க. இதுதான் சம்பவம். ஆனால் இது அவங்க சொகுசு பங்களான்னு போடுறாங்க. அறிவாலய ஊடகத்தில் எச்சைத்தனம்ங்கிறது இந்த இடத்துல வெளிப்படும். இதற்கு பிறகு அந்த நடிகை கொடுத்தது ஒரு திருமணம் செய்து கொள்கிறேன்னு சொல்லி அதை காப்பாற்றல. அப்படி ஒரு ஃபால்ஸ் ஆஃப் ப்ராமிஸ், அது ஒரு பொய்யான வாக்குறுதி அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த வழக்கு வந்திருக்கு. அந்த வழக்கை பாலியல் குற்றச்சாட்டுன்னு ஊடகங்கள், அந்த அறிவாலய எச்சு ஊடகங்கள்லாம் போடுது, அந்த எலும்பு துண்டு ஊடகங்கள்லாம் போடுது. அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, எலும்பு துண்டுக்காக இந்த ஊடகங்கள் என்ன வேணாலும் பார்க்கும். பாலியல் குற்றச்சாட்டுன்னு போடுறீங்களா, அது என்ன பாலியல் குற்றச்சாட்டுன்னு உனக்கு தெரியுமா? நம்ம கரும்பு காட்டுக்குள்ளேயோ சோளக்காட்டுக்குள்ளேயோ போனவங்க கையை பிடிச்சிருந்த மாதிரியும், நம்ம இப்போ நீங்கள் தினம் வந்துட்டு ஒவ்வொரு போக்சோ வழக்குகள், மாணவிகளை ஆசிரியர்கள் பாலியல் துன்புறுத்தல் செய்தார்கள், மாணவர்களை ஆசிரியர்கள் பாலியல் துன்புறுத்தல் செய்தார்ன்ற அந்த வழக்கு மாதிரி இதை மக்கள் தங்களுடைய மனதுக்குள்ளே ஒரு அசியம் பண்ணிக்குவாங்க, கற்பனை பண்ணிக்குவாங்க. அந்த கற்பனைக்காக இந்த குற்றச்சாட்டை வார்த்தைகளில் பயன்படுத்தும் போது பாலியல் குற்றச்சாட்டுன்னு பயன்படுது. ஆனால் நேர்மையான ஊடகங்களும் இருக்குது. அவங்க என்ன போடுறாங்க, ஒரு திருமண மோசடி குற்றச்சாட்டுன்னு போடுறாங்க. சரி, அதனுடைய வழக்கின் தன்மைப்படி அதுதான். அப்போது திருமண மோசடியா இல்லையாங்கிறத கூட நீதிமன்றம் விசாரிச்சு தான் சொல்லணும். நீதிமன்றத்துக்கு அண்மையில் போகப்பட்ட மனு அப்படிங்கிறது இந்த வழக்கை விசாரிக்க கூடாது, இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும், இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்லன்னு நீங்கள் நீதிமன்றம் சொல்லணும் அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இது வழக்கு வந்து விசாரணைக்கு உகந்தது தான், விசாரணை நீதிமன்றத்துக்கு போய் விசாரணையை வந்து நீங்கள் எதிர்கொள்ளுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த தீர்ப்புலையுமே கூட இது ஒரு குறையுடைய தீர்ப்பு அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் தெளிவுபடுத்துகிறாங்க. ஏன்னா அந்த முன்னாள் நடிகை சொன்ன
குற்றச்சாட்டை மட்டுமே கவனத்தில் கொண்டு ஒருதலைபட்சமான குற்றச்சாட்டை மட்டுமே வைத்து இது ஒரு தொடர்ச்சியான சீரீஸ் ஆஃப் அலிகேஷன், கிரைம் கூட கிடையாது, சீரீஸ் ஆஃப் அலிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில் இதை விசாரிக்கலாம்னு சொல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. அப்படின்னு வழங்கப்பட்ட தீர்ப்பை இந்த ஊடகங்கள் எழுதுமா எழுதுது பாலியல் வழக்கில் தீர்ப்பு. அது வழக்கே பாலியல் வழக்கு கிடையாது. ரெண்டாவது அந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லப்படலை, அந்த வழக்கு விசாரணையில் இருக்குது. அந்த வழக்கை விசாரிக்கலாமா கூடாதா என்கின்ற மனு மீது தான் அவங்க தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அந்த மனுவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இதில் எத்தனை மாதம் தீர்ப்பு, எத்தனை மாதம் வந்து தண்டனை கிடைக்கும்? இதை சீமான் அவர்கள் கைது செய்யப்படுவாரா மாட்டாரா? ஏன் நான் தெரியாமல் தான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் இப்படி 2-3 நாளைக்கு முன்னாடி எழுதிய ஊடகங்களுக்கு ஒரு நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்கின் தன்மை என்ன, எதற்காக மனு போடப்பட்டிருக்கு, என்ன தீர்ப்பு சொல்லியிருக்க கூடவா தெரியாது? தெரியும். தெரிந்தும் அந்த வழக்கின் தன்மை தெரிந்தும் புரிந்தும் இதனுடைய முழுமையான விவரம் தெரிந்தும் பொய் செய்திகளை எழுதியிருக்கு தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள். தமிழ்நாட்டுடைய ஊடகவியலாளர்கள் அதெல்லாம் தெரியாத ஒன்றும் மரமண்டைகளோ மல்லுமட்டைகளோ கிடையாது. அவங்க புத்திசாலிகள், அறிவாளிகள், நான் சொல்கிற மாதிரி மேதைகள், அறிவுஜீவிகள்னு கூட நான் சொல்லலாம். ஆனால் அவங்களாம் இதை செஞ்சதுக்கு காரணம் அவர்கள் அறிவு நேர்மை அற்றவர்கள், அவர்கள் அறிவாலய கொத்தடிமைகள். அந்த வேலைக்காக தான் அவங்க இதை பார்த்துருக்குறாங்க. இது ஒன்று. இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க. இல்லை இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது, உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தவறு அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் போய் முறையிடுறதுக்காக மேல்முறையீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அப்போ இந்த வழக்கில் இன்னும் நேரம் இருக்குது. ஏற்கனவே உயர்நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை விசாரிக்கலாம், 12 வாரத்துக்குள்ளே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு விஷயம். அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போய் இல்லை இதை விசாரிக்கக்கூடாதுன்னு அவங்க மேல்முறையீடு செய்திருக்கிறாங்க. இது ஒரு விடயம். சரி, திரு சீமான் அவர்கள் தான் வந்துட்டு வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்கலை, அவர் இந்த வழக்கு விசாரணையை பார்த்து பயப்படுறாரு, அதனால தான் காவல்துறையினர் வந்து விசாரணை அழைப்பானை கொடுப்பதற்காக வீட்டுக்கே வந்து வீட்டில் ஒட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சிலர் வந்து வதந்திகளை கிளப்புறாங்க. அதுவும் ஒரு பச்சை பொய். ஏற்கனவே இந்த வழக்கு விசாரிக்கப்பட்ட போது வலசரவாக்கத்தில் அவர் மிக தெளிவாக 3 மணி நேரம் விசாரணைக்கு ஒத்துழைத்து 3 மணி நேரம் பதில் சொல்லி எல்லாத்தையுமே அந்த விசாரணையை நிறைவு செஞ்சிருக்கிறார். அப்போ அந்த விசாரணையை நிறைவு செய்த பிறகும் மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது அப்படிங்கிறப்போ ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கட்சியினுடைய கலந்தாய்வு கூட்டப்பணிகளில் ஏற்கனவே திட்டமிட்டபடி அந்த பணிகளை கவனிச்சிட்டு இருக்கிறார். இன்னைக்கு கிருஷ்ணகிரி ஒசூரில் நேற்றைக்கு கிருஷ்ணகிரி ஒசூரில் அவர் இருக்கிறாரு. இன்றைக்கு காலையில் தருமபுரி மாவட்டத்தில் அவருடைய கலந்தாய்வு தொடங்குது காலை 9 மணிக்கு. திட்டமிடப்பட்டபடி அந்த பணிகளை தொடர்வதற்காக திரு சீமான் அவர்கள் போயிருக்கிற நேரத்தில் இந்த கலையபுரத்தை கூட்டுறதுக்காக இந்த காவல்துறையை நான் திமுக காரங்க ஒரு ஏவல் சக்தி மாதிரி, இந்த பில்லி சூனியம் ஏவல் அந்த மாதிரி இருக்குல்லையே, அந்த மாதிரி ஒரு காவல் சக்தி, ஏவல் சக்தி மாதிரி ஒரு காவல் சக்தி, அந்த காவல் சக்தியை ஏவிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் வந்து சரி முதல்ல அழைப்பானை கொடுக்கணும், வீட்டில் உள்ளவங்ககிட்ட கொடுக்கணும். அவர் வீட்டில் இல்லை. சரி, இப்போ வீட்டில் அவங்களுடைய குடும்பத்தினர் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து இது வீட்டில் உள்ளவங்ககிட்ட அவங்கக்கிட்ட, அதாவது விசாரணை அழைப்பான யாருக்கோ அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு ஒப்படைத்து விட்டு அதற்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட்டாக அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு ஒப்புதலை பெற்று ஒரு கையெழுத்து பெற்றுட்டு போகணும், ஒரு கையொப்பம் பெற்று போகணும். ஆனால் அவங்க அதை செஞ்சாங்களான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு பதிலாக வீட்டு வாசலோட கதவுல ஒட்டுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, வீட்டு வாசலோட கதவுல ஒட்டுறீங்களே ஏன் இது? ஏன்னா வீட்டு வாசலோட கதவுல ஒட்டுனீங்கன்னா இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு அவமானமாக இருக்கும், இது மேற்கொண்டு இது ஒரு பெரிய செய்தியாகும். அப்போ இதை பார்க்குற மக்கள் திரு சீமான் அவர்கள் ஏதோ ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டாரு, அப்போ அவரை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய தலைவராக கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு மக்கள் நினச்சிருவாங்க அப்படின்னு மக்களிடையே வதந்தியை பரப்புவதற்காக தான் இந்த வேலையும் காவல்துறை பார்க்குறாங்க. அப்போ காவல்துறை பண்ண இந்த வேலை என்னன்னு சொல்கிறது? சரி, ஒட்டிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு காவல்துறையினர் செஞ்சுட்டாங்க. நாங்கள் வந்து இந்த அழைப்பானையை கொடுக்க முயற்சி பண்ணோம், அவர் வீட்டில் இல்லை, அவருடைய வீட்டு வாசலே ஓட்டிட்டு வந்துட்டோன்றதோட அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு அந்த அழைப்பானையை அங்கே உள்ளவர்கள் கிழிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது அங்கே நடந்த நிகழ்வு. அப்போ அதை செய்தவர்களை கைது செய்கிறதுக்காக நீலாங்கரையுடைய காவல்துறையினுடைய வலசரவாக்கம் காவல்துறை அதிகாரிகள் வந்து இந்த அழைப்பானையை வீட்டில் ஓட்டிட்டு போயிட்டாங்க. அதற்கு பிறகு நீலாங்கரையினுடைய காவல்துறை ஆய்வாளர் அங்கே வந்து இது யார் வந்து கிழிச்சது அப்படின்னு கேட்க வந்திருக்கிறார். நமக்கு என்ன கேள்வினா, இந்த அழைப்பானையை கிழிக்கவே கூடாதுன்னு ஏதாவது சட்டத்தில் விதிமுறை இருக்குதா? ஒரு சம்மனை கொடுத்துட்டீங்க, அதோடு அது முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு அதில் வந்து பேப்பர் கிழியக்கூடாது, அது வரலாற்று ஆவணம் மாதிரி 100 ஆண்டுகளுக்கு வந்து பதப்படுத்துங்க அப்படின்னா சட்டம் இருக்குதா? சரி, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அந்த இடத்துல திடீர்னு மழை பெய்யுது, மழை பெய்கிற நேரம் அந்த அழைப்பானை வீட்டு வாசல் கதவுல ஒட்டிருக்கிறதுனால அது மழையில் நனைஞ்சிரும். நனையக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் போய் குடை பிடிப்பீங்களா? சரி, அதையும் விட்டுருவோமே.
ஒரு மாடு வருது, ஒரு மாடு வந்து அந்த கதவுல ஒட்டிருக்கக்கூடிய அந்த பேப்பரை பார்த்த உடனே நாக்கால நக்கியே அந்த அழைப்பானையை கிழிச்சு முழுங்கிருக்கு. என்ன பண்ணுவீங்க? மாட்டை கைது பண்ணுவீங்களா? எனக்கு புரியல. அழைப்பானை கொடுத்ததோட உங்க வேலை முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு அந்த அழைப்பானையை கேள்விப்பட்டு திரு சீமான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல நான் அந்த விசாரணையை எதிர்கொள்வேன்னு சொல்லிட்டேன். அதோட அது முடிஞ்சு. என்னமோ வந்து அது ஒரு பெரிய போதைப்பொருள் வழக்கு மாதிரியும், இல்லை அது ஒரு பெரிய ஒரு பயங்கரவாத வழக்கு மாதிரியும், ஏற்கனவே பல 100 வழக்குகள் திரு சீமான் அவர்கள் மேலே இருக்குது. 2010 போடப்பட்ட வழக்குல இருந்து நேற்று போடப்பட்ட வழக்கு வரைக்கும் பல வழக்குகள் இருக்கும். அப்போ இந்த வழக்கில் மட்டும் இவ்வளவு தீவிரமான விசாரணையை மேற்கொள்வதற்கான காரணம் என்னன்னா, இன்னைக்கு அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்பில் தொடங்கி உள்ளூர் தலைவர்கள் வரை எல்லார் மேலையும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி வந்துட்டா அவங்கள மலினப்படுத்துவதற்கு, அவங்களுக்கு மக்களிடையே ஒரு செல்வாக்கு, ஒரு நன்மதிப்பு இருக்கும் இல்லையா, அந்த நன்மதிப்பை குலைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரியான ஒரு பெண் குற்றச்சாட்டை வைப்பாங்க, ஒரு பாலியல் குற்றச்சாட்டை வைப்பாங்க. இது பாலியல் குற்றச்சாட்டு கிடையாது, திருமண மோசடி, முதலே சொல்லிட்டேன். இந்த மாதிரியான குற்றச்சாட்டை கிளப்பி விடுவாங்க. இதை வந்து பலமுறை தமிழக அரசியலையும் சரி, உலக அரசியலையும் சரி பலமுறை எல்லாரும் பார்த்துட்டாங்க. பில் கிளின்டனுடைய அந்த இமேஜ், ஒரு பெரிய அவர் மீது இருந்த ஒரு நன்மதிப்பு உடைந்ததற்கு காரணம் இதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு. இது இங்கே மட்டும் தான் நடக்குதான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. உலகம் முழுக்க பல தலைவர்களுக்கும் இது மாதிரியான சம்பவங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கு. இது ஒரு மோசடி, இது ஒரு அரசியல் தந்திரம், இது ஒரு அரசியல் வீழ்த்தும் சூழ்ச்சி, இது தெளிவாக தெரியும். சரி, இது இதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இந்த அழைப்பானையை கிழித்தவர்களை யாருன்னு விசாரிக்கிறதுக்காக நீலாங்கரையுடைய காவல்துறையிலிருந்து காவல்துறை ஆய்வாளர் வந்திருக்கிறார். அவர் வந்தவர் என்ன செய்யணும்? ஏங்க கிழிச்சிங்க, எதற்காக கிழிச்சிங்க, அதை கிழிக்கிறது தப்புன்னு தெரியாதா, இல்லை கிழிக்கிறது இந்த சட்ட விதிமுறைகள் படி தவறு, நீங்கள் காவல் நிலையத்துக்கு வந்து விளக்கம் தரணும் அப்படின்னு அழைத்திருக்கோம். அதை விட்டுட்டு வந்திருக்கிறாரு. வந்த உடனேயே கதவை தட்டியிருக்கிறாரு. அந்த வீட்டு காவலர் அமல்ராஜ் அவர்கள் கதவை திறந்த உடனே யாருன்னு கேட்டிருக்கிறார். யாருன்னு கேட்டது தான் தாமதம். உடனடியாக அவரை அடித்து, அவரை வந்து நெஞ்சு பிடிச்சி தள்ளி, அதற்கு பிறகு 2 பேர் அவங்க வந்து ஒரு சிவில் ட்ரெஸ்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து காவல் சூழல் இல்லாமல் ஒரு சிவில் ட்ரெஸ்ல வந்திருக்கிறாங்க. அவங்க ஒருத்தர் வந்து தலையில சப்புன்னு அந்த காவலர் அமல்ராஜ் அவர்களை அடிக்கிறார். நான் தெரியாம இருக்கேன், போலீஸ்காரங்களுக்கு இதுதான் வேலையா? ஒருத்தரை வந்து ஒரு அத்துமீறி ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறதுங்கிறது அத்துமீறி நுழையிறது தான். நான் தெரியாம தான் இருக்கிறேன், ஐயா ஸ்டாலின் அவருடைய வீட்டுக்குள்ள இப்படி அத்துமீறி நுழைய முடியுமா? ஐயா விஜயகாந்த் அவருடைய வீட்டுக்கு நுழைய முடியுமா? அம்மையார் ஜெயலலிதா அவருடைய போயஸ் கார்டன் வீட்டுக்குள்ள, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவருடைய வீட்டுக்குள்ள, ஐயா உதயநிதி அவருடைய வீட்டுக்குள்ள, யார் வீட்டுக்கும் இப்படி நுழைய முடியாது. தாவேக தலைவர் விஜய் அவருடைய வீட்டுக்கு நுழைய முடியுமா? அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு நடிகர் வீட்டுல இருந்து உச்சபட்ச தலைவர் வீட்டு யார் வீட்லையுமே அப்படி அத்துமீறி நுழையவே முடியாது. ஆனால் அந்த காவல் ஆய்வாளர் வந்து இப்படி அத்துமீறி அந்த வீட்டினுடைய காவலரை தாக்கி தான் அப்படி உள்ள நுழையிறாங்க. இது ஏன் இந்த மாதிரி ஒரு அநாகரிகமான செயல்? இதுவும் புரியல. எனக்கு என்னமோ இது திமுக மேலிருந்து கொடுத்த அழுத்தம் அப்படின்னு பலர் சொல்றது உண்மையா இருக்குமோன்னு கூட என்ன தோணுது. சரி, அதோட விட்டாங்களான்னு கேட்டா கிடையாது. அதற்கு பிறகு அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வந்து தரத்தரான அவரை வந்து 3 பேரும் பிடித்து தரத்தரான்னு இழுத்துட்டு வந்து அவரை காவல்துறை வாகனத்தில் ஏற்றுறாங்க. ஏற்றும் பொழுது அவர்களிடம் இருந்த சட்டபூர்வமான உரிமம் பெற்ற ஒரு தனிப்பட்ட ஆயுதம் அவருடைய கைத்துப்பாக்கி. அந்த கைத்துப்பாக்கி அவர் எடுக்கிறார். இதை நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்றதுக்காக அவர் எடுக்கிறார். ஏன்னா அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த கைத்துப்பாக்கி இவர்களுடைய அந்த மோதலில், இவருடைய அந்த மல்லுக்கட்டலில் ஒரு பின்னு அன்லாக் ஆகி அந்த ட்ரிகரும் ப்ரெஸ் ஆகிடுச்சுன்னா அது வைத்திருக்கக்கூடிய அவரையே காயப்படுத்தவும் வாய்ப்பு இருக்குது. உண்டு அவர் மேலேயும் கூட பாய வாய்ப்பு இருக்கும், அல்லது எதிராளிகள் யாரொருத்தர் மேலேயே பாய வாய்ப்பு இருக்குது. அவர் ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி. அண்ணன் சீமான் அவருடைய வீட்டின் பாதுகாவலர் அமல்ராஜ் அவர்கள் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் இந்தியாவுடைய எல்லை பாதுகாப்பு படையில் பணி செய்த ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி. அவர் தன்னுடைய தனிப்பட்ட பாதுகாப்புக்காக சட்டப்பூர்வ உரிமம் பெற்று அந்த கைத்துப்பாக்கியை வச்சிருக்கிறார். அந்த கைத்துப்பாக்கி வச்சிருந்ததுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, அதையும் கூட ஒருத்தர் வந்து கைது செய்யும் போது அதை வந்து அவர் ஒப்படைச்சிட்டு கைதாகணுங்கிறது ஒரு விதிமுறை. அதன்படி அவர் எடுத்து கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறார். அதை அவர் சுட வந்தாரு அப்படின்னு ஒரு செய்தி. அந்த கதிரவன், அதான் அந்த சூரியன் செய்திகள் இருக்கு இல்லையா, திமுகவுடைய கொத்தடிமை ஊடகங்கள்லயே நம்பர் 1 டுபாக்கூர். அந்த நம்பர் 1 டுபாக்கூர் எப்படி செய்து போடுறாங்கன்னா, போலீசாரை மிரட்டி, போலீசாரை தாக்கி அவங்களுடைய கைத்துப்பாக்கிய இந்த வீட்டு காவலர் பறிச்சுட்டாரு அப்படின்னு. நான் தெரியாம தான் உனக்கு ஒரு போய் புழுகிறதுக்கு ஒரு அளவே இல்லையா? காவலர்களுடைய கைத்துப்பாக்கிய புடுங்குற அளவுக்கு வந்து காவலர்கள் வந்து அவ்வளவு வீக்கா இருக்காங்களா? காவல்துறை அதிகாரிகள் அவ்வளவு வீக்கா இருக்காங்களா? எனக்கு புரியல. அவர் தன்னுடைய கைத்துப்பாக்கி அவரிடம் ஒப்படைப்பதற்காக எடுத்திருக்கிறார். ஆனா அதை இவங்க என்னவா செய்தி போடுறாங்க? அவர் வந்து போலீஸ்காரர்களை மிரட்டி அவருடைய கைத்துப்பாக்கி இவர் பிடிங்கிட்டாரு அப்படின்னு. பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்குடா, கொஞ்சமா புழுகுங்கடா. நீ எப்படியே புளிக்கிட்டு தெரியும், இந்த பண்ணி முட்டி தான் சாக போற அப்படின்னு மாயாண்டி குடும்பத்தார் படத்துல வந்து சிங்கம் புலி சொல்லுவார்ல, அதெல்லாம் சில நேரத்தில் இவங்களுக்கு பொருந்துமோன்னு தோணுது. அதற்கு பிறகு மற்றொரு சம்பவம், அவர் போகும்போது சாதியின் பேரை சொல்லி இந்த சாதி தானே கேட்டாருன்னு ஒரு செய்தி சமூக வலைத்தளங்களில் பரவுது. அதை சமூக வலைத்தளங்கள் நிறைய பேர் போடுறாங்க. இதை பார்த்த உடனே டிஎன் ஃபேக்ட் செக், அதான் உண்மை விளம்பி, உண்மைகளை மட்டுமே பேசுவேன்னு சத்தியம் பண்ணிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்களே ஒரு துறை,
அந்த டிஎன் ஃபேக்ட் செக். உடனே அவங்க அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது இந்த சூரியன் செய்திகள் போட்ட அந்த பொய் செய்திக்கு இவங்க விளக்கம் கொடுக்கல, வீட்டில் என்ன நடந்ததுங்கிறதுக்கு எந்த விளக்கமும் கொடுக்கல. அவர் மேலே அந்த காவல்துறை அதிகாரிகள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க இல்லையா, அந்த குற்றச்சாட்டுக்கு மட்டும் இவங்க விளக்கம் கொடுக்க வந்துட்டாங்களா வெங்காயங்கள். என்ன விளக்கம் கொடுக்குறாங்க, அவர் அப்படி சொல்லவே இல்லை, இவங்க விளையாடாத அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை இவங்க மாற்றி பரப்புறாங்க அப்படின்னு. சரி, அப்படி மாற்றி பரப்புறாங்க அப்படின்னு நீ சொல்கிறது உண்மையை வச்சுக்கிட்டா கூட, அதே மாதிரி அவர் காவல்துறையினுடைய துப்பாக்கியை பிடுங்கலை, அது அவருடைய கை துப்பாக்கி, அவர் ஒப்படைப்பதற்காக எடுத்தார், இல்லை அவர் மிரட்டுவதற்காக எடுத்தார் கூட வச்சுக்கோமே, அப்படி கூட நீ நியூஸ் போடு. அதை கூட நீ ஏன் போடலை? காவல்துறை மேலே வைக்கக்கூடிய ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அல்லது ஒரு குற்றச்சாட்டை நீ பொய்யின்னு மறுப்ப. ஆனால் மற்றவர்கள் மேலே, பாதிக்கப்பட்ட தரப்பு மேலே இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை அல்லது ஒரு பொய்யை நீ மறுக்க மாட்ட, அதற்கு உண்மை விளக்கமும் கொடுக்க மாட்டேன். நீ ஃபேக்ட் செக் பண்ணுறியா இல்லை வேறு என்ன பண்ணுற? ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய மின் கட்டணங்கள் உயருது அப்படிங்கிறப்ப நீ தான் ஃபேக்ட் செக் கொடுங்க, அதில் ஒன்றும் ஆகலை, ஒன்றுமே நடக்கலை. அதில் கடைசியில் மின் கட்டணம் உயரத்தான் செஞ்சுது. எல்லாருக்கும் தெரியும் அந்த மின் கட்டணம் உயரத்தான் போகுது. ஏன்னா செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கான மின் கட்டண உயர்வுக்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்துக்கிட்ட ஏற்கனவே அனுமதி வாங்கிட்டாருங்கிறது தான் கடந்த காலத்தில் வந்த செய்தி. அந்த செய்தியை வச்சு தான் அவங்க மின் கட்டணம் உயரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த நியூஸ் கார்டு பழசு, அதனால அதை பொய்யா பரப்பிட்டாங்க அப்படின்னு இந்த டிஎன் ஃபேக்ட் செக் தான் பண்ணாங்க. இந்த ஃபேக்ட் செக் என்பது ஒரு பொய்யான வேலை, இது ஒரு சட்டப்பூர்வமான வேலை அல்ல. ஃபேக்ட் அப்படிங்கிறத இவங்க சரியாக வரையறுக்கலை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே மும்பை உயர்நீதிமன்றம் ஃபேக்ட் செக்கிங் யூனிட்டை ஒரு சட்டப்பூர்வமானது அல்ல, ஒரு அன்கான்ஸ்டியூஷனல்னு சொல்லி ஏற்கனவே ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரியான ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலும் விசாரணைக்கு நிலுவையில் இருக்குது. அது என்னைக்கு விசாரணைக்கு வருதோ அன்னைக்கு இந்த டிஎன் ஃபேக்ட் செக்கும் அன்கான்ஸ்டியூஷனல் இன்வேலிடாக ஆகும். அது சட்டப்பூர்வமானது அல்ல அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றம் போல மேல் நீதிமன்றங்கள் சொல்வதற்கும் வெகு தொலைவெல்லாம் கிடையாது. கூடிய சீக்கிரம் சொல்லுவாங்க, அதற்கான காலம் அருகில் தான் இருக்குது. சரி, இப்போ இந்த டிஎன் ஃபேக்ட் செக்கை விட்டுருவோமே, அவங்களுடைய உண்மை முகத்திரையை ரொம்ப தான் கிளிக்க வேண்டியிருக்கு. அதை ஒரு நாள் தனியாக பண்ணும். வீட்டுக்காவலர் அமல்ராஜ் அவர்களை இந்த 3 காவல்துறை அதிகாரிகள் தாக்கியிருக்கிறாங்க. அவருடைய கண்ணை குத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் யாரும் பெருசாக விளக்கம் கொடுக்கல. இது ஒரு தவறு, ஒரு ஜனநாயகமற்ற தன்மைன்னு திமுக, பாஜக, காங்கிரஸ் இந்த கட்சியோட ஜனநாயக வெங்காயங்கள்லாம் யாரும் கண்டிக்கல. பெரியாரிய வெங்காயங்கள் கண்டிக்கல, பொதுவுடைமை வெங்காயங்கள் கண்டிக்கல. இந்த வெங்காயங்கள்லாம் கண்டிக்காது. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் தன் தரப்பு நபர்கள் செய்தால் அந்த பாசம் கூட அவங்களுக்கு பாயாசம் மாதிரி இனிக்கும். ஆனால் தன்னுடைய தரப்பு அற்ற மற்றவர்கள் செய்தால், அவர்கள் நியாயமாக செய்திருந்தால் கூட அது வன்முறை, அது ஒரு கேடு அப்படின்னு அவங்க புழுவாங்க. இப்போ அந்த மோதலில் அல்லது அந்த மல்லுக்கட்டலில் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு காவல்துறை அதிகாரி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் போய் நகைக்கீரலாக இருக்குது, காயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சிகிச்சை எடுத்துக்கொண்டாருன்னு இந்த சூரிய செய்தி ஊடகம் புழுகுது. நான் என்ன கேட்குறேன்னா, அவர் உண்மையாகவே சிகிச்சை எடுத்திருக்கிறாரு, அது நீ உண்மையாக போடுற ரைட்டு. அவர் மேலே நகைக்கீரல் விழுந்திருக்குன்னு சொல்கிறீங்கள, அதாவது 3 பேர் ஒருத்தர்கிட்ட மல்லு கட்டியிருக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு அந்த 3 பேரில் ஒருத்தருக்கு காயம். அப்போ அந்த ஒருத்தர் 3 பேர் கூட மல்லு கட்டியிருக்கிறார் இல்லையா, அவருக்கு எவ்வளோ காயங்கள் பட்டிருக்கும், அவருக்கு எவ்வளோ நகைக்கீரல் விழுந்திருக்கும். நீ ஏன் அந்த செய்தியை போட மாட்டேங்கிற? 2001 ஐயா கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது அவருக்கு மருத்துவ பரிசோதனை எடுக்கப்படலைங்கிறது அன்னைக்கு ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு. அப்போ இன்னைக்கு நீ ஏன் அதை பண்ணலை? இதை நீ பண்ணிட்டாலும் ஏன் அதை செய்தியாக போடலை? அப்போ உனக்கு ஒரு சார்பு தன்மை இருக்குது. நீ நடுநிலை ஊடகம் கிடையாது, நீ அறிவாலய ஊடகம். அப்போ அது ரொம்ப தெளிவாக தெரியுது. 2வது, இன்னொரு ஊடகம் இருக்குது. அந்த ஊடகத்துடைய பேர் சொன்னா, அந்த ஊடகம் திமுகவுக்கு சொம்புலாம் கிடையாது. சொம்பு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்த போது, ஏங்க அது அம்பானி ஊடகங்க, அம்பானி ஊடகம் எப்படிங்க திமுகவுக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்லாம் ஒருத்தர் அவர் ஒரு ஃபேக்ட் செக்கர். அந்த ஃபேக்ட் செக்கர் அதுக்கு ஒரு கமெண்ட்லாம் கொடுத்தாப்புல. ஆனால் அந்த அம்பானி ஊடகம் கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு முன்பு, அந்த இடைத்தேர்தலின் பொழுது, அதற்கு பின்பு முழுக்க அம்பானி ஊடகம் அறிவாலய ஊடகமாக மாறியது. இந்த மனைவி முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறத பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த அம்பானி ஊடகம் முழுமையாக அறிவாலய ஊடகமாக மாறி இருக்கு பாரு அப்படின்னு நம்ம காட்டுற அளவுக்கு கேவலமாக பல வேலை செஞ்சாங்க. சரி, இது மட்டும் தான் நடந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. காவல்துறை ஆய்வாளர் அங்கே அவரை கைது செய்யும் போது அங்கே இருக்கக்கூடிய செய்தி சேகரிப்பாளர்களை, ஊடகவியலாளர்களை அவர் திட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புகார் கொடுக்குறாங்க. அவர் திட்டினாரா திட்டலையா, இல்லை இந்த சூழலின் கடுமையில் அவங்க கிட்ட கொஞ்சம் கடித்துக்கிட்டாரா அப்படிங்கிறது ஒரு விவாதத்துக்குரியது, ஒரு பேசுபொருள் தான். அதில் மாற்று கருத்து இல்லை. அவர் மேலே மட்டும், ஊடகங்கள் மேலே மட்டுமே தப்பு அல்லது அவர் மேலே மட்டுமே தப்புன்னு ஒரு தரப்பை குற்றம் சாட்டுறது நியாயமற்றது. ஆனால் நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அந்த ஊடகவியலாளர்களை அவர் திட்டினார் இல்லையா, அவர் பேசினார் இல்லையா, அந்த பேச்சுக்கு உடனடியாக பத்திரிகையாளர், நடுநிலை பத்திரிகையாளர் மன்றங்கள், இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம் உட்பட நிறைய பத்திரிகையாளர் மன்றங்கள் என்ன கண்டனம் தெரிவித்தாங்க. கார்த்திக் மனோகரனை பிக்காளி பையன் திட்டினதுக்கு உடனடியாக அவர் அப்படி பேசிட்டார், இப்படி பேசிட்டார். ஒரு பெண் பத்திரிகையாளர்கிட்ட, ஒரு பெண் ஊடகவியலாளர்கிட்ட இப்படியா பேசுவார், சீமானே அப்படின்னு சீ அப்படின்னு போட்டு அந்த ஒரு பெயரை இழிவுபடுத்துகிற மாதிரி
கோவை பத்திரிகையாளர் மன்றம் அறிக்கை விட்டுச்சு. இன்னைக்கு அந்த பத்திரிகையாளர் மன்றங்கள்லாம் எங்க, அந்த நடுநிலை பத்திரிகையாளர் மன்றங்கள்லாம் அவங்களாம் எங்க போனாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்குலாம் சீமானவர்கள்னா தான் அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள வந்து அவங்க வந்து கண்டன அறிக்கை விடுவாங்க. மற்றவர்கள்னா பொறுமையா பார்த்துக்கலாம், அது ஒரு 10 நாள் கழிச்சு விட்டா போதும், இல்லை ஒரு 4 நாள் கழிச்சு விட்டா போதும் தான் அவங்க நினைப்பாங்க. அப்போ இதுலேயும் பல சார்பு தன்மைகள் வெளிப்படுது. இந்த ஊடகங்கள் மூலம், இந்த அறிவாலய கொத்தடிமை ஊடகங்களின் மூலம் முழுமையாக பொதுமக்கள் கிட்ட நாம் தமிழர் கட்சி குறித்தும், நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் குறித்தும் ஒரு எதிர்மறையான, ஒரு கேவலமான, ஒரு மலினமான சிந்தனையை உருவாக்க வேண்டும். அந்த சிந்தனை உருவாக்கத்திற்காக பொய் செய்திகளை நேற்றைக்கு முழுக்க, இன்னைக்கு முழுக்க போடுவாங்க, நாளைக்கு முழுக்க போடுவாங்க. அவங்க வருஷமா இந்த ஒரு 4-5 வருஷமா போயிட்டு தான் இருக்காங்க. சரி, இதெல்லாம் போக இந்த காவல்துறை ஆய்வாளர் அவர் நடந்து கொண்ட விதம் சரியா அப்படின்னு கேட்டால் அது வந்து முழுமையாக தவறு. ஏன்னா அந்த காவல்துறை அதிகாரி அவரை கைது செய்வதற்கான எந்த காரணமும் கிடையாது. அவர் வந்து பிடியாணை இல்லாமல் போய், அதாவது அரெஸ்ட் வாரண்ட் இல்லாமல் போய் அவங்களை கைது செய்ய வாய்ப்பில்லை. அப்போ அந்த இடத்துல ஒரு கலையபுரம், ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் நடந்திருந்தால் மட்டும்தான் அவங்களை கைது செய்வதற்கான சட்டப்பூர்வ வாய்ப்பு அவருக்கு இருக்குது. அப்போ அவர் போன உடனே அவர்கிட்ட ஒரு மோதல் ஈடுபடுறார். காவல்துறை அதிகாரி தான் அவர்கிட்ட மோதல் ஈடுபட்டது வெளிப்படையாக தெரியுது. அந்த காணொலி பதிவை பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக தெரியுது. அப்போ அப்படி மோதலில் ஈடுபட்டு அப்புறம் அவர் என்ன தாக்க வந்தார், போலீஸ் மேலேயே கை வச்சார், எங்களை வந்து கடமையை செய்ய விடாமல் தடுத்தார், அதனால் நாங்கள் அவரை வந்து கைது செய்தோம் அப்படின்னு இப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை உருவாக்கணும் இல்லையா? அதற்காக உடனே உள்ளே போன உடனே என்ன போலீஸையே தடுக்கிறியா நீ அப்படின்னு. எந்த ஒரு வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுக்கு வாயிற்காவலர்கள் இருந்தாங்கன்னா அவர்கள் கேட்கத்தான் செய்வாங்க. ரெண்டாவது, உங்கள் கூட வந்த 2 பேரும் சிவில் ட்ரெஸ்ஸில், அதாவது காவல்துறையிலே இல்லை. அப்போ அவங்க 2 பேரும் ஐடி கார்டை, அவங்களுடைய அடையாள அட்டையை காட்டணும். இது டிகே பாசுவினுடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழிகாட்டுதலில் மிக தெளிவாக இருக்குது. காவல்துறையில் உள்ளவங்க மிக தெளிவாக தங்களுடைய அடையாளங்களை வெளிப்படுத்தி கொண்டு தான் இந்த மாதிரியான கைது நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி கூட உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு தெளிவாக வந்திருக்குது. ஒரு விசாரணை என்பது முழுமையாக உண்மையை கண்டறியும் நோக்கில் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு தெளிவாக தெரியுது, ஒரு கைது நடைமுறையை தெளிவாக பின்பற்றாமல் காவல்துறை அத்துமீறி தான் இந்த கைது செஞ்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு மோதலில் ஈடுபட்டால்தான் அவரை கைது செய்யக்கூடிய சட்டப்பூர்வ வாய்ப்பு கிடைக்குன்றதுக்காக அப்படி ஒரு மோதலை திட்டமிட்டு ஏற்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிறதான் நமக்கு அந்த விஷயத்துலேருந்து தெளிவாக தெரிய வருது. அந்த காவல்துறை ஆய்வாளரை பற்றி சில விஷயங்கள் வருது. அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு விடயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நான் வந்து காவல்துறை அதிகாரிகளை, இராணுவ அதிகாரிகளை மிக மிக உயர்வாக மதிக்கக்கூடிய நபர். அதற்கு காரணம் என்னென்னா, என்னுடைய குடும்பத்திலிருந்து காவல்துறைக்கோ அல்லது இராணுவத்துக்கோ யாரும் போகலைனாலும் கூட நான் பிறந்த சமூகத்தில் தாத்தாக்கள், மாமா, சித்தப்பா, பெரியப்பா அப்படின்னு பலரும் வீட்டுக்கு ஒருத்தர் இராணுவத்திலேயோ அல்லது காவல்துறையிலையோ இருக்கிறவங்க. தூத்துக்குடியில் என்னுடைய பூர்வீக ஊரை, என்னுடைய பூர்வீக கிராமத்தை ஒரு இராணுவ கிராமம்னு சொல்கிற அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற இராணுவ கிராமம். வீட்டுக்கு ஒருத்தர் இராணுவத்தில் இருப்பாங்கன்னு ஒரு மெச்சி சொல்கிற அளவுக்கான ஒரு கிராமத்தை சேர்ந்தவன் தான். அப்போது எனக்கு தெரியும், காவல்துறையிலையும் இராணுவத்திலையும் பணியாற்றுவது எவ்வளவு அழுத்தம் மிகுந்தது, எவ்வளவு சிக்கல் மிகுந்தது, அந்த பணிக்கு போகிறவங்க எவ்வளோ நேர்மையாக இருக்கணும், எந்த இடங்களில் நேர்மை தவறுவாங்க, எவ்வளோ சிக்கல்களை எதிர்கொள்வாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இப்போ அந்த இடத்துல காவல்துறை அரசியல் அழுத்தங்களுக்கு பணிந்து இந்த மாதிரியான தவறுகளை செய்வதை நான் எந்த இடத்துலையும் நேர்மைன்னு சொல்லவே மாட்டேன். தவறுனா தவறு தான். சாத்தான்குளத்தில் ஒரு ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் படுகொலை நடந்தபோது எனக்கு தெரிந்த ஒரு நபர், என்னுடைய உறவினர், அவருக்கு நான் வந்து காவல்துறையில் இருக்கிறாருன்றதுக்காக நான் அவருக்கு எதேச்சியாக பேசும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க எப்படி இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு. அப்போ அவர் அதை வந்து நியாயப்படுத்துகிற மாதிரி 1-2 வார்த்தைகள் உதிர்த்த உடனே நான் வந்து கோவப்பட்டு, ஏங்க பேசுகிற பேச்சாங்க அதெல்லாம், ஒருத்தர் பேசிட்டாருன்றதுக்காக அவரை கொன்றுவீங்களா, அதுவும் லாக்கப்டே வச்சு கொன்றுவீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். என்னுடைய உறவினர்களாகவே இந்த இடத்துல இருந்தாலும் கூட நியாயம் எதுவோ அதைத்தான் நம்ம பேசணும். காவல்துறை அடக்குமுறை செய்வது எக்காலத்திலும் எந்நேரத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது. ஏன்னா அவங்க இன்னைக்கு ஒருத்தர் அடக்குமுறை செய்கிறாங்கன்னா நாளைக்கு அந்த அடக்குமுறை உங்களுக்கு கூட நிகழலாம், எனக்கும் நிகழலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏன்னா அந்த சேனலை ஆரம்பிக்கும் போதே இதை பேசினா கைது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு யோசனையை நமக்குள்ள உருவாக்குறாங்க. அறம் சாவித்திரி கண்ணனில் தொடங்கி கிஷோர் கே சாமி, மாரிதாஸ், சாட்டை முருகன், துரைமுருகன், சவுக்கு சங்கர், ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, எத்தனை பத்திரிகையாளர்களை இவங்க கைது செஞ்சிருக்காங்க. ஒருத்தரா 2 பேரா? எல்லாரையும் அச்சுறுத்தியே இவங்க தங்களுடைய ஆட்சியை வந்து புனிதப்படுத்தின்னு நினைக்கிறாங்க. விகடன் மேல பொய் வழக்கு போட்டது தானே இந்த திமுக. ஆரிய விகடனை குற்றம் சாட்டினவங்க தானே இந்த திமுக காரங்க. அந்த காவல்துறை ஆய்வாளர் ஒரு 2017ஆம் ஆண்டில் வடாப்பாவுக்காக சில சாலையோர கடைக்காரர்கள்கிட்ட தகராறு பண்ணதாகவும் அவர்களை வந்து மிரட்டியதாகவும் ஒரு குற்றச்சாட்டை நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர்
திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் போட்டிருந்தார். இதை அவர் போடலை, ஏற்கனவே 2017 அறப்போர் இயக்கம் போட்டதாக ஒரு பதிவு இருக்கு. அந்த பதிவை அவர் மேற்கோள் காட்டி அவர் அந்த பதிவு எழுதியிருக்கிறாரு. சரி, இது உண்மையா அப்படின்னு சொல்லி நானும் தேடி பார்க்குறேன். முகநூலில் 2017 அறப்போர் இயக்கம் போட்ட அந்த பதிவு இன்றும் அப்படியே தான் இருக்குது. அது உங்களுடைய பார்வை. இந்த சம்பவம் நடந்து முடிந்த பிறகு அந்த இடத்துக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து குவிகிறாங்க. உடனடியாக என்ன பண்ணுறாங்க, இவங்க காவல்துறையினரை குவிச்சு தொண்டர்கள் குவிவை தடுக்கிறாங்க. நமக்கு என்ன கேள்வினா, திரு சீமான் அவருடைய குடும்பத்தை முழுமையாக வீட்டில் வச்சு இப்படி வீட்டு சரிப்படுத்திட்டாங்களா, இல்லை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அப்படிலாம் எதுவும் கிடையாது தானே. என்ன வேங்கை வயல் மாதிரி, குறிஞ்சாங்குளம் மாதிரி, தமிழ்நாட்டிலே ஒரு பாகிஸ்தான் மாதிரி என்ன சீமான் அவருடைய வீட்டுக்குள்ளே வீட்டை சுற்றி யாரும் வரக்கூடாது, வீட்டுக்குள்ளே யாரும் வரக்கூடாது, வீட்டில் யாரையும் பார்க்கக்கூடாது, ஏதாவது வீட்டு சரி வச்சுருக்கீங்களா? அந்தளவுக்கு மோசமாக போயிட்டாங்களா என்ன? அப்படிலாம் கிடையாது தானே. அப்புறம் அவங்க பார்க்குறது இந்த காவல்துறையினருக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா குவிஞ்சாங்கன்னா திரு சீமான் அவர்களுக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குது. திரு சீமான் அவர்களுடைய தொண்டர்கள் திரு சீமான் அவருடைய வீட்டையும் அவருடைய குடும்பத்தையும் பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நேர்மறையான எண்ணம் மக்கள் மத்தியில் உருவாயிடும். அப்படிங்கிறதுக்காக அதை அவங்க தடுக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்கள் யாரும் சீமான் அவர்களை விட்டு கொடுக்க தயாரில்லை. அவங்க எல்லாருமே வந்தாங்க. அப்போ இந்த முழு சம்பவமுமே நாம் தமிழர் கட்சி தேர்தலில் இருந்து வீழ்த்துறதுக்காக நடக்கக்கூடிய சதி வேலைகள். திமுக அதை நேரடியாக என்றைக்குமே பண்ணாது. தேமுதிகன்ற ஒரு கட்சி, ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையில் எங்கே அந்த கட்சியை எப்படி வீழ்த்தினாங்க? ஒரே ஒரு வேட்பாளரை ஒரு தேர்தல் பரப்புரையின் போது தலையில் ஒரு அடி அடிச்சிட்டாரு. அதை பல முறை திரும்ப திரும்ப தங்களுடைய தொலைக்காட்சிகளை போட்டு 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 காமிச்சு திரு விஜயகாந்த் அவர்கள் என்னமோ ஒரு பெரிய வன்முறைவாதி மாதிரியும், அவர் என்னமோ குண்டு வச்சு ஒரு பேரை கொண்டுட்ட மாதிரியும், அப்படி அவர் மேலே ஒரு எதிர்மறை எண்ணங்களையும், அவர் ஒரு நாகரிகமற்றவர், அவர் சட்டசபையிலே நாக்க துருத்தி பேசிட்டாருன்னு சொல்லி அவரை குற்றம் சாட்டும் விதமாக பல ஊடக கருத்தாடல்களை, கதையாடல்களை, அரசியல் உரையாடல்களை இந்த ஊடகங்களின் வழியாகத்தான் திமுக அன்றைக்கு உருவாக்கியது. அப்படித்தான் ஐயா விஜயகாந்த் அவர்களை இவர்கள் வீழ்த்தினார்கள். சரி, இப்படியெல்லாம் கருத்தாடல்களை மக்களிடையே பரப்புவதன் மூலமாக எப்படி நாம் தமிழர் கட்சி வீழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி கருத்தாடல்களை பரப்புவதன் மூலமாக ஏற்கனவே இருந்த வாக்கு விழுக்காடு எண்ணிக்கை அதிகரிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்காமல் போயிடுச்சுன்னா அதை வச்சு மக்கள்கிட்ட இந்த கட்சி அழிஞ்சிருச்சு ஒளிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியும். எடுத்துக்காட்டுக்கு 2016 நாம் தமிழர் கட்சி 1 விழுக்காடு வாக்குகள் வாங்கினாங்க. 2019 கிட்டத்தட்ட 4 விழுக்காடு வாக்குகளை நெருங்கினாங்க. 2021 கிட்டத்தட்ட 6 விழுக்காடுகளுக்கு மேலே தொட்டாங்க, 6.8. 2024 கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8 விழுக்காடுக்கு மேலே வாங்கி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுட்டாங்க. கடைசியாக நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தொகுதியில் 15.59 விழுக்காடு வாக்குகளையும் அவங்க வாங்கிட்டாங்க. அப்போ தொடர்ச்சியாக எல்லா தேர்தலிலும் ஏறுமுகமாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் ஒரு முறை சரிவை சந்திச்சிருச்சு அப்படின்னா இந்த கட்சி அவ்வளோதான். இந்த கட்சி தன்னுடைய உச்சகட்டத்தை அடைந்து விட்டது, வளர்ச்சியின் உச்சகட்டத்தை அடைந்து விட்டது. மொத்த வாக்கு 8 விழுக்காடு 9 விழுக்காடு தான், அதுக்கு மேலே இந்த கட்சி வளராது அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு கருத்தை ரொம்ப எளிமையாக உருவாக்கிடலாம். அதுக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த அறிவாலய எச்சை ஊடகங்களுக்கும் வழக்கமாக கொடுக்கின்ற தொகையை விட 3 மடங்கு தொகை, 1 மடங்கு 2 மடங்குலாம் கிடையாது, 3 மடங்கு தொகையை கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணுங்க. ஏற்கனவே நம்மளை எப்பவும் போல எப்படி திமுக மேலே செய்தி போடுங்க அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆனால் மற்றபடி திரு சீமான் அவர்கள் குறித்து வரக்கூடிய எல்லா செய்தியும் இந்த மாதிரி நேர்மையற்று பொய் செய்திகளாக, போலி செய்திகளாக, கேவலமான செய்திகளாக, மட்டமான செய்திகளாக வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் பொதுமக்கள் கிட்ட இந்த கட்சியை மலினப்படுத்த முடியும் அப்படின்னு திமுக ஊடகங்கள் இந்த வேலையை பார்க்க. இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன். இது மாதிரியான போலியான செய்திகளை, கருத்தாக்கங்களை, கருத்தாடல்களை வைத்து மக்களிடையே நாம் தமிழர் கட்சிக்கும் திரு சீமான் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய நற்பெயரை உழைத்து அந்த கட்சியுடைய செல்வாக்கை குறைச்சிடலாம், அந்த கட்சியை வீழ்த்திடலாம், நாம் தமிழர் கட்சியை வீழ்த்திடலாம், திரு சீமான் அவர்களை வீழ்த்திடலாம், தமிழ் தேசிய கருத்தியலை வீழ்த்திடலாம் அப்படின்னு கனவு கண்டிங்கன்னா அது கனவாக மட்டும்தான் இருக்கும். திராவிடர்களும் திமுக காரங்களும் திராவிட கருத்தியல் பேசக்கூடிய பெரிய ஆரியவாதிகளும் கடைசி வரைக்கும் இப்படி கனவு தான் காணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லிக்கிறேன். மற்றபடி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் திமுக அரசால் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்ட பொழுது அவங்க சாப்பிட்ட தட்டை, காவல்துறை அதிகாரிகளை இந்த தட்டை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க, திரும்ப ஒருத்தர் உள்ளே வருவார்னு சொல்லிட்டு போனாங்க. திரு சீமான் அவர்களுடைய வீட்டு காவலாளியை கைது செய்தது அவரை சீண்டி பார்ப்பதற்கான ஒரு வேலை தான். அந்த வேலையை மீண்டும் செய்து திரு சீமான் அவர்களே கைது செய்யலாம்னு இவங்க கற்பனை பண்ணாங்கன்னா, செய்யணும்னு நினச்சாங்கன்னா, செய்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சொல்லிக்கிறதுலாம் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் அந்த சாப்பிட்ற தட்டை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க, திரும்ப திமுக காரங்க அந்த தட்டில் சாப்பிட்றவங்களாம் வரலாம் இல்லை, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் நடக்கலாம் இல்லை, அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
மற்றபடி இந்த காணொலியை பார்ப்பவர்களுக்கு நன்றி. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்து விடுங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன். இது உங்கள் தமிழரசு வலையொலி. நான் உங்கள் சரவணன். நன்றி, வணக்கம்.